சுந்தர் சிய அலைக்கழிக்கிற நயன்தாரா. மூக்குத்தி அம்மன் 2 படத்துல சிக்கல். நடிகர், இயக்குனர், தயாரிப்பாளர் அப்படின்னு பன்முக திறமையோட தமிழ் சினிமாவுல பல வருஷங்களா மாஸ் காட்டிட்டு வரக்கூடியவர் தான் சுந்தர் சி. இயக்குனரா தான் இவரு தமிழ் சினிமாவுல தன்னோட என்ட்ரியே குடுத்தாரு. ஆனா ஒரு கட்டத்துல ஹீரோவாவும், தன்னோட மனைவி குஷ்பு கூட இணைஞ்சு தயாரிப்பாளராவும் மாறுனாரு. போன வருஷம் சுந்தர் சி இயக்கத்துல வெளியான அரண்மனை 4 படம் ரொம்ப பெரிய வெற்றியை குடுத்தது. இந்த படத்துல சுந்தர் சி ஹீரோவா நடிச்சிருந்தாரு. அது மட்டும் இல்லாம படத்துல தமன்னா, ராஷி கண்ணா இந்த மாதிரி நெறைய பேர் நடிச்சிருந்தாங்க. படம் நடிகர், இயக்குனர் அப்புறம் தயாரிப்பாளரா இருந்த சுந்தர் சிக்கு சிறப்பா கை குடுத்துச்சு. இதுக்கிடையில போன பொங்கலையொட்டி வெளியான மதகஜராஜாவும் சிறப்பான வசூல குவிச்சுது. இயக்குனரா கோலிவுட்ல அறிமுகமானவர் சுந்தர் சி. முறைமாமன் மாதிரியான பல படங்கள இவர் இயக்குன நிலையில, தன்னோட இயக்கத்துல நடிச்ச நடிகை குஷ்புவ காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. இவங்களுக்கு 2 பெண்கள் இருக்கக்கூடிய நிலையில, அடுத்தடுத்து நடிகர், தயாரிப்பாளர் அப்படின்னு பன்முகம் காட்டிட்டு வராரு சுந்தர் சி. போன வருஷம் சுந்தர் சி நடிப்பு, இயக்கம் அப்புறம் தயாரிப்புல வெளியான அரண்மனை 4 படம் ரொம்ப பெரிய வெற்றி படமா அமைஞ்சது. இந்த படத்த தொடர்ந்து அடுத்தடுத்து கலகலப்பு 3 அப்புறம் மூக்குத்தி அம்மன் 2 மாதிரியான படங்களை இயக்க கமிட் ஆனாரு சுந்தர் சி. இதுக்கிடையில சுந்தர் சி கூட மறுபடியும் நடிகர் விஷால் இணைய இருக்கிறதாவும், இந்த படத்தோட அறிவிப்பு சீக்கிரத்திலேயே வெளியாக இருக்கிறதாவும் தகவல் தெரிவிக்குது. இந்த படத்த பென்ஸ் மீடியா தயாரிக்க இருக்கிறதாவும் சொல்லப்படக்கூடிய நிலையில, இத பத்தி கேள்விப்பட்ட ஐசரி கணேஷ், மூக்குத்தி அம்மன் 2 படத்த முதல்ல முடிச்சுட்டு, அடுத்ததா விஷால் கூட இணைஞ்சுக்கோங்க அப்படின்னு சுந்தர் சி கிட்ட கேட்டதா தெரியுது. இத பத்தின பேச்சுவார்த்தைகள் நடந்த நிலையில, இது தொடர்பா சுந்தர் சி சொன்ன விஷயம் பெரிய அளவுல கோலிவுட்ல விவாதத்துக்கு உள்ளாயிருக்கு. மூக்குத்தி அம்மன் 2 படத்த சுந்தர் சி இயக்க இருக்கக்கூடிய நிலையில, நயன்தாரா லீட் கேரக்டர்ல நடிக்க இருக்கிறதாவும் முன்னாடியே அறிவிக்கப்பட்டுச்சு. இந்த படத்தோட தயாரிப்பாளர் ஐசரி கணேசனா இருந்தப்பவும் கூட, படத்துல சம்பளத்துக்கு பதிலா சில சதவிகித லாபத்துக்காக நயன்தாரா ஒப்பந்தம் போட்டதா தெரியுது. ஆனாலும் இந்த படத்த அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போக நயன்தாரா ஒத்துழைக்காத நிலை காணப்படுது. அவங்க படத்துக்கான கால் ஷீட்ட கொடுக்காத நிலையில, படத்தோட ஷூட்டிங் தள்ளி போகுதாம். இதனால முதல்ல நயன்தாரா கிட்ட கால் ஷீட் வாங்க சொல்லி சுந்தர் சி சொல்லியிருக்கிறதா தெரியுது.